சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி அவங்க அந்த கிறிஷ் பாட்டி 2 பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்பும்போது விஜயா வந்து ரொம்ப நிஷ்டூரமாக பேசுகிறாங்க. அம்மா திரும்ப வந்துடாதீங்க, இது ஒன்றும் சத்திர சாவடி கிடையாது, தயவுசெய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவளுக்கு ரோகிணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பொறப்போ யாரும் என்ன பொறப்போ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி அப்படின்னு அவள் கத்துறா ரோகிணி. அப்போ என்ன அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி, ஒரு சின்ன குழந்தை போய் இப்படி யாராவது பேசுவாங்களா அப்படின்னு. சரி அப்போது நாங்கள் வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. வராதிங்க, வரோன்னு சொல்லாதீங்க, வராதிங்க இந்த வீட்டுக்கு, இது ஒன்றும் சத்திரம் கிடையாது அப்படின்ட்டு திரும்பவும் இவங்க சொல்கிறாங்க, விஜயா சொல்கிறா. அப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்ட உடனே மனு சொல்கிறான், கூட முத்துவும் மீனாவும் போயிட்டாங்க. இப்போது இவ சொல்லுவாள், இன்னும் சாப்பாடெலாம் செய்து வச்சாச்சா அப்படின்னு. சாப்பாடு டிஃபனு எல்லாம் செய்து வச்சுட்டுருக்கேன். அப்போது சாப்பாடுலாம் ஆறி போயிடும், சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா அவங்களோட போயிடுவாள். கட்டு பிரிக்கிறதுக்காக முத்துவோடு அவள் போயிடுவாள். போயிட்ட உடனே இங்கே என்ன ஆகும், மனு சொல்லுவான், பா இனிமேல் பட்டு இந்த நம்ம ரூம் நம்மளுக்கு தான், இல்லை ரோகிணி அப்படின்வான். இவள் அப்படியே பார்ப்பா. அவங்க வீட்டில் ஏசி கூட இல்லை, விட்டா 1 மாதம் கூட தங்கிடுவாங்க. இந்த சௌகரியெல்லாம் அவங்களுக்கு பழகி போச்சு. அவங்க வீடு ரோகிணி ரொம்ப குட்டி வீடு, அதில் ஒரு இது கூட கிடையாது, எந்த சௌகரியமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவளுக்கு கோவம் வந்துடும், அவ வீடு இல்லையா அது, நீங்கள் என்ன ஏசிலே பிறந்தீங்களா, இது என்ன 100 மாடி கட்டிடமா, என்னவோ பெருசாக வீட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்வா. என்ன ரோகிணி அப்படின்வோம். இல்லை பின்ன என்னங்க, ஒருத்தரை பற்றி இவ்வளோ தாழ்வாக பேசுகிறதுக்கெலாம் உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது அப்படின்னு. சரி நம்மளுக்குள்ளே என்னத்துக்கு சண்டை அப்படின்ட்டு மனோ சமாளிச்சிடுவான். அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்துடுவார், கட்டை பிரிக்கிறதுக்காக வந்துடுவார். என்னப்பா வலிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்வார். இல்லை டாக்டர் அப்படின்வாங்க. கட்டை பிரிச்சிடலாமா அப்படின்ட்டு கிறிஷுடைய கண் கட்டை பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது அவன் சொல்லிகிட்ருக்கான்ல அவங்க அம்மா வரணுன்ட்டு. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க, ஏதோ மருந்து சொல்லி இந்த சொட்டு மருந்து நீ வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதுக்காக முத்துவும் மீனாவும் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடுறாங்க. அப்போ இவன் கட்டிடுறாங்க. கரெக்டாக ரோகிணி வந்து நிற்கிறான். பார்த்துட்டு உடனே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், கிறிஷுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் வந்துடுது. அவள் ஓடிய வந்து அப்படியே முத்துவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. கிறிஷ் கண்ணு தெரியுது இல்லைப்பா அப்படின்னா. நல்லா தெரியுதுமா, அத்தைன்னு கூப்பிட்டேன், இப்போ அம்மான்னு நான் கூப்பிட்றேன், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அம்மா நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் தான் நான் இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்ற. கிறிஷ் ஒரு நேரம் வரும் கிறிஷ், நான் நிச்சயமாக அப்போ வந்துடுவேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பேசும்போது மீனா வந்துடுறான். மீனா அப்படின்ட்டு இவங்க அம்மா, ஏன்னா இவளை அலாட் பண்ணுறதுக்காக அவங்க கத்துறாங்க. உடனே இவ சமாளிச்சுக்கின்னு எழுதுக்கிறா. என்ன ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை அந்த பையன் ரொம்ப ஏங்கி போயிட்டான். இல்லை பாரில் நம்ம 2 நாள் சாப்பாடு ஊட்டினாங்க இல்லை, அதுதான் அந்த குழந்தைக்கு பாசம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு முத்து சொல்கிறான். அதுக்கு தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அதுதான் குழந்தையாக பிறந்தாலே நம்மளுக்கு நல்லது. குழந்தையாக இருக்கிறவரில் தான் நம்மளுக்கு கள்ளம் கபடெல்லாம் எதுவுமே இருக்காது. பெரியவங்களாகி டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி இதுவும் ஆகிட்டு எல்லா கள்ளம் கபடம் மற்றவங்களை அழிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வரும்போது நம்ம இந்த குழந்தை பருவத்திலேயே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அப்படின்ட்டு முத்து சொல்கிறான். அப்போ திரும்ப டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு டிஸ்சார்ஜுக்காக எழுதி கொடுக்குறாரு. திரும்ப முத்து போகிறான். அப்போது முத்துவும் மீனாவும் போயிடுறாங்க. அப்போ திரும்ப இவ கொஞ்சம் குழந்தைகிட்ட கெஞ்சிட்டு பேசிகிட்ருக்குறா. அப்போ ஏம்மா நீங்கள் முத்துக்கிட்ட எல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கடி அவங்க அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னை பற்றி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். முத்து தான் முதல்ல எனக்கு எதிரியாக இருப்பான், முதல்ல என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்ததில் அவன் தான் குறியாக இருப்பான் அப்படின்ட்டு இவ ரோகிணி சொல்கிறா. அப்போ முத்து மீனாவும் டாக்டர் பில் கட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன ரோகிணி இன்னும் கிளம்பலையா? இல்லை நான் நேற்று கெட்டில் கொடுத்தேன்ல, அது விஷயமா மேனேஜரை பார்க்கணும், அதுக்காக தான் நான் இருக்கிறேன், இன்னும் மேனேஜர் வரல அப்படின்றா. அப்படியா அப்படின்ட்டு அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதம் இருங்கம்மா, உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணு தான் மலேசியாவில் இருக்காள், அவள் நம்பரை கொடுங்கம்மா, நான் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ட்டு மீனா சொல்கிறா. உங்களை தனியாக விட்டு அவங்க என்னம்மா மலேசியாவில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இல்லைம்மா அவளுக்கு நைட் ஷிஃப்ட்டு தூங்கின்றப்பா, நான் பேசிக்கிறேன்
சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. இப்போது ரோகிணி கிளம்பி போயிடுறா. முத்து இவங்க கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியே சண்டை. இன்னும் டிஃபன் செய்யலையா அப்படின்ட்டு அவள் கத்துறா. யார்? ரோகிணி கத்துறா மீனா கையில். ஃப்ரிட்ஜில் காய் இருக்குது, கேஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து போட்டு சமைக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. இப்போது சொல்கிறா, மீனா சொல்கிறா, திரும்பவும் சண்டை ஆரம்பமாகிடுச்சு. இது எப்படி போகும் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் லைக் போடுங்க.